Fifth question, important 5 mark. M plus 1th term of AP is twice the n plus 1th term. Then இதை பேஸ் பண்ணி 3m plus 1th term is twice the m plus n plus 1th term. ஓகேவா, இதுக்கு இது ஈக்குவல் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்கிறான். ஓகே, ஏபின்னு கொடுத்ததுனால ஏபியோட ஜென்ரல் ஃபார்முலா என்ன வருங்க? Tn equal to a plus n minus 1 into d. இந்த ஃபார்முலாவை 4 முறை யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, ஏண்டான்னா ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. m plus 1 அப்போ என்ன வரீங்க? tm plus 1 டேர்ம் ஆஃப் ஏபி மேக்ஸில் ஈஸினா சொல்லியிருக்கேன் ஈக்குவல் டு ட்வைஸ்ன்னா 2 இன்ட்டு அப்போ 2 இன்ட்டு n plus 1னா tn plus 1. அப்போ இந்த ஃபார்முலாவில் n-க்கு பதிலாக m plus 1. இப்போ a ப்ளஸ் இந்த n-க்கு பதிலாக m plus 1, இங்கே ஆல்ரெடி இருக்குது -1 இன்ட்டு டியா இன்ட்டு டி. அப்போ ஈக்குவல் டு 2 இன்ட்டு இங்கே பார்க்கும்போது a ப்ளஸ் இப்போ இந்த n-க்கு பதிலாக n plus 1 அங்கே ஆல்ரெடி இருக்கிற -1 இன்ட்டு டி. லைட் டேர்மில் சால்வ் பண்ணலாம். இங்கே +1 -1 கேன்சல் ஆச்சுறான்னா a plus m இன்ட்டு டி md. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் இங்கே +1 -1 கேன்சல் ஆச்சுறான்னா a plus ndன்னு வரும். நெக்ஸ்ட்டு a plus md ஈக்குவல் டு இவ்வளோ மல்டிப்ளை பண்ணால் 2 இன்ட்டு a 2a ப்ளஸ் 2ndன்னு வரும். ஓகேவா, இப்போ ஏலாம் ஒரு பக்கமும் நெக்ஸ்ட் டியில் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம். ஓகேவா, இந்த md அப்படியே வச்சுருக்கேன், இந்த ப்ளஸ் 2nd இந்த பக்கம் வந்தால் -2nd ஈக்குவல் டு 2a. இந்த ப்ளஸ் a பிகம் -aவாக மாறும். அப்போ சிம்பிளை பண்ணால் md -2nd ஈக்குவல் டு 2a ஒரு a போச்சுன்னா ஏன்னு வரும். இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் 3m plus 1th term is twice the m plus n plus 1th term. ஓகேவா, அப்போ given பாருங்க t 3m plus 1 மேக்ஸில் ஈஸ்னா ஈக்குவலா is equal to twice அப்போ 2 into t m plus n plus 1 tn ஃபார்முலா தான். இப்போ n-க்கு பதிலாக இங்கே 3m plus 1. இப்போ என்ன ஃபார்முலா வருங்க? a plus n minus 1 into d யா, n-க்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ணோம்? 3m plus 1 minus 1 into d. அதே மாதிரி தான் இங்கேயும் 2 into a plus n minus 1 into d யா, அப்போ a plus n-க்கு பதிலாக இந்த வேல்யூ m plus n plus 1 ஃபார்முலா ஒரு -1, அந்த -1 into d. இப்போ லைட் டேர்மில் சால்வ் பண்ணோம். இங்கே +1 -1 கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி இங்கே +1 -1 கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைண்டர் பார்க்கும்போது a ப்ளஸ் இன்னொரு என்னங்க 3m இன்ட்டு டி 3md ஈக்குவல் டு 2 இன்ட்டு இங்கே பார்க்கும்போது a ப்ளஸ் இதை மல்டிப்ளை பண்ணால் m இன்ட்டு டி md n இன்ட்டு டி nd. நெக்ஸ்ட் இந்த 2 உள்ளே கொண்டு போகலாம். 2 உள்ளே கொண்டு போகிறதுக்கு முன்னாடி a வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். இங்கே a ஈக்குவல் நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? நம்ம a ஈக்குவல் டு md minus 2nd இது சப்ஸ்டிட் பண்ணலாம். இந்த ஏக்கு பதிலாக இந்த வேல்யூ என்ன வேல்யூ இருக்குங்க? md minus 2nd ப்ளஸ் இந்த வேல்யூ பார்க்கும்போது 3md ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ என்னங்க? md minus 2nd md minus 2nd ப்ளஸ் இந்த வேல்யூ அப்படியே எழுதிக்கலாம் ப்ளஸ் md ப்ளஸ் nd. இப்போ சால்வ் பண்ணலாம். ஓகேவா, ஏதாவது கேன்சல் ஆக பாருங்க. ப்ளஸ் md மைனஸ் 3md இப்போ சால்வ் பண்ணால் 2mdன்னு வரும். ஏன்னா +3 4md வரும். ரெண்டுமே ப்ளஸ் தானே. அப்போ 3 + 1 வந்து 4ன்னு வரும். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இங்கே ஒரு md அங்கே 3md ஆட் பண்ணால் 4mdன்னு வரும். இது -2ndன்னு வரும். ஸோ ஈக்குவல் டு இதை நான் சால்வ் பண்ண முடியுமா? md plus md ஆட் பண்ணால் 2md. இப்போ 2 இன்ட்டு இந்த mdயும் இந்த mdயும் ஆட் பண்ணால் 2mdன்னு வரும். நெக்ஸ்ட்டு -2nd ப்ளஸ் nd +2ல -2ல +1 போச்சுன்னா மைனஸ் வருமா? -nd.
நெக்ஸ்ட் 2 உள்ள கொண்டு போகலாம். 4md minus 2nd equal to multiply 2 2s are 4md. இங்கே 2 into minus என்ன minus 2nd. அப்போ LHS LHS RH ஈக்குவலாக இருக்கா? அப்போ therefore LHS equal to RHS. LHS equal to RHS ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கு. ஸோ hence proved. Sixth question. Find the 12th term from the last term of AP. ஓகே, அப்போ என்ன கொடுத்துட்டாங்கன்னா வந்து இந்த லாஸ்ட் டேர்ம்ல இருந்து 12th டேர்ம் என்ன அப்படின்னு கேட்குறான். ஓகேவா, கொஸ்டின் நம்ம உல்டாவாக கொடுத்துருக்குறோம். நம்ம என்ன பண்ணலாம்னா கொஸ்டின் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணலாம். அப்போ இங்கே லாஸ்ட் டைம் தான் ஃபர்ஸ்ட் டைம் வரும். அப்போ என்ன வரீங்க -100 2 2 வரதுனால அடுத்த நம்பர் பார்க்கும்போது -98 வரும். ஸோ டாட் 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 இங்கே லாஸ்ட் டைம் பார்க்கும்போது -2. அப்போ டிஎன் ஏபின்னு கொடுத்துட்டாங்க இல்லையா? அப்போ ஏபி டிஎன் ஃபார்முலா என்ன? ஸோ டிஎன் ஈக்குவல் டு a plus n minus 1 into d. அப்போ ஏவோட வேல்யூ என்னங்க? இதான் ஃபர்ஸ்ட் டைம் -100. நெக்ஸ்ட் டி வேல்யூன்னு பார்க்கும்போது செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டைம். அப்போ இங்கே செகண்ட் டேர்ம் என்ன வரீங்க -98. ஃபர்ஸ்ட் டைம்னா -100. இங்கே ஒரு மைனஸ் இருக்கா? அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 100ஆக மாறும். இது சப்ட்ராக்ட் பண்ணால் 2. அப்போ டியோட வேல்யூ வந்து 2. ஓகேவா, அவன் 12th டேர்ம் கேட்குறான். அப்போ என்னோட வேல்யூ 12ன்னு அர்த்தம். இப்போ ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ T12 ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஏவோட வேல்யூ -100 ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு என்னோட வேல்யூ 12. அப்போ 12 மைனஸ் 1 இன்ட்டு டியோட வேல்யூ வந்து 2. ஸோ -100 ப்ளஸ் இங்கே 11 இன்ட்டு 2 வரும். ஏன்னா 12 1 போச்சுன்னா 11. அப்போ 11 வருமா? ஸோ -100 11 2s are 22. 11 2s are 22. அப்போ 100ல் 22 போச்சுன்னா -78. Question number 7. Two APs have the same common difference. ரெண்டு AP இருக்கான். அந்த ரெண்டு APயோட காமன் டிஃபரன்ஸ் வந்து சேமா. நெக்ஸ்ட் வேற என்ன கொடுத்துட்டாங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டு AP கொடுத்துட்டாங்க இல்லையா? அந்த ரெண்டு APயோட ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் APயோட ஃபர்ஸ்ட் டைம் வந்து A2. செகண்ட் ஏபியோட ஃபர்ஸ்ட் டைம் வந்து 7. இப்போ கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னா இந்த 10th டேர்மையும் 21th டேர்மையும் டிஃப்ரென்ஸ் பண்ணால் ரெண்டுமே ஈக்குவலாக வரணும் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்கிறான். ஓகேவா, அப்போ ரெண்டு ஏபின்னு கொடுத்ததுனால நான் AP1 நெக்ஸ்ட் அனதர் பார்க்கும்போது நான் AP2ன்னு எடுக்கிறேன். அப்போ ஏபியோட இந்த ஃபர்ஸ்ட் டைம் என்ன 1ஓடது 2. இங்கே ஃபர்ஸ்ட் டைம் என்ன இங்கே 7. ஓகேவா, எந்த டைம் கண்டுபிடிக்கணும்? 10th டேர்ம். ஓகேவா, டிஎன் ஃபார்முலா என்ன? ஸோ டிஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. நான் ஏபி கொடுத்துட்டான் இல்லையா? இப்போ ஏபியோட ஜென்ரல் ஃபார்முலா இதுதான். இப்போ நான் T10 எடுத்தா ஏவோட வேல்யூ என்ன 2. இப்போ என்னக்கு பதிலாக 10 மைனஸ் 1 இன்ட்டு டி. அப்போ 2 ப்ளஸ் 10ல் 1 போச்சுன்னா ஒரு 9 வருமா? அப்போ 9D. நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் இங்கேயும். அப்போ இங்கே என்ன பண்ணான்னா இங்கேயும் வந்து நான் T10 எடுக்கிறேன். அப்போ T10 எடுத்தால் ஏவோட வேல்யூ 7. அப்போ 7 ப்ளஸ் 10 மைனஸ் 1 இன்ட்டு டி. இப்போ சால்வ் பண்ணால் ஏ ப்ளஸ் 7 ப்ளஸ் 9Dன்னு வரும். 7 ப்ளஸ் 9D. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி T21 கண்டுபிடிக்கலாம். அப்போ T21 நான் அப்படின்னு எடுத்துட்டேன்னா ஏவோட வேல்யூ 2வா? அப்போ 2 ப்ளஸ் இங்கே என்ன வரீங்க 21 மைனஸ் 1 இன்ட்டு டி. இதை சால்வ் பண்ணால் 2 ப்ளஸ் 20Dன்னு வரும். அதே மாதிரி தான் இங்கேயும் பார்க்கும்போது T21 எடுத்தால் ஏவோட வேல்யூ என்னங்க 7. நெக்ஸ்ட் என்னோட வேல்யூ 21 மைனஸ் 1 இன்ட்டு டி. 7 ப்ளஸ் சப்ட்ராக்ட் பண்ணால் 20Dன்னு வரும். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா, முதல்ல 10th டேர்மையும் 21 டேர்மையும் சால்வ் பண்ணியிருக்கும். இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் 10th டேர்மும் டிஃபரன்ஸ் ஆஃப் 21th டேர்மும் ஈக்குவல் ப்ரூவ் பண்ண இல்லையா? அப்போ டிஃபரன்ஸ் ஆஃப் 10th டேர்ம். அப்போ டிஃபரன்ஸ் ஆஃப் 10th டேர்ம் பார்க்கும்போது 7 ப்ளஸ் 90 இருக்குது, 2 ப்ளஸ் 90 இருக்குது. பெரிய நம்பரை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போ 7 ப்ளஸ் 90 மைனஸ் அங்கே இருக்குங்க 2 ப்ளஸ் 90. ஸோ 2 ப்ளஸ் 9D. இந்த மைனஸ் உள்ள போச்சுறான்னா
7 plus 90 minus 2 minus 19 வரும். அப்போ plus 90யோ minus 90யோ cancel ஆகும். அப்போ இங்கே 7 minus 2னா 5. இது equation 1 எடுத்துக்கலாம். இதே 5 தான் வந்து 21 term டிஃபரன்ஸ் பண்ணும் வரணும். ஓகேவா? அப்போ difference of 21th term. So difference of 21th term. அப்போ என்ன இருக்குங்க? 7 plus 20d இருக்கா? So 7 plus 20d minus இந்த வேல்யூன்னு பார்க்கும்போது 2 plus 20d. இப்போ minus of 2 plus 20d. இப்போ சால்வ் பண்ணால் 7 plus 20d minus 2 minus 20d வரும். ஓகேவா? plus 20dயோ minus 20dயோ கேன்சல் ஆகும். இப்போ 7 minus 2 என்ன வரீங்க? 5. இது ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கலாம். அப்போ ஈக்குவேஷன் 1 and 2 பார்க்கும்போது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா? அப்போ therefore 10th term is equal to 21th term equal. So hence proved. 8th question. ஒரு மேனு 10 இயர்ஸோட சேவிங்ஸ் சொல்லணும்னா 16,500. அந்த மேனோட 10 இயர்ஸ் சேவிங்ஸ் வந்து 16,500. நெக்ஸ்ட் வேற என்ன கொடுறாங்கன்னா வந்து in each year after the first he saved as 100 rupees more than. சரியா? ப்ரீவியஸ் இயரை விட ஒவ்வொரு வருஷமும் வந்து 100 rupees எக்ஸ்ட்ரா சேவ் பண்ணுவாராம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இயர் வந்து 500 சேவ் பண்ணால் அடுத்த வருஷம் அது கூட 100 rupees எக்ஸ்ட்ரா சேவ் பண்ணுவார், 600. அதுக்கு அடுத்த வருஷம் 700. அப்படி சேவ் பண்ணுறவர் அந்த ஃபர்ஸ்ட் இயரோட சேவிங்ஸ் அமௌண்ட்டு எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ கொடுத்துருக்குறது SN. அப்போ S10 ஈக்குவல் டு எவ்வளோ அமௌண்ட்டு? 16,500. காமன் டிஃபரன்ஸ் பார்க்கும்போது 100. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் 100 தான் அவனுக்கு டிஃபர் பண்ணுறாரு. SN ஃபார்முலா என்ன? SN ஈக்குவல் டு n by 2. ஸோ 2a plus n minus 1 into d. அப்போ நான் S10 அப்படின்னு எடுத்துனேன்னா n-க்கு பதிலாக 10. அப்போ 10 by 2. இப்போ 2a plus n-க்கு பதிலாக 10 minus 1 into d-யோட வேல்யூ வந்து 100. இது கேன்சல் பண்ணால் அது 1 times, இது 5 times வரும். இங்கே S10ஓட வேல்யூ இல்லை 16,500 ஈக்குவல் டு 2a plus 10 minus 1னா 9. 9 into 100 வந்து 900. ஓகேவா? இங்கே மல்டிபிள் 5 வந்து என்ன மாறும்? டிவைடாக மாறும். இது கேன்சல் பண்ணால் 3 5s are 15, 3 5s are 15. அப்போ 3,300 வரும். இப்போ 3,300 ஈக்குவல் டு 2a plus 900. இந்த பக்கம் வந்து மைனஸாக மாறுமா? இப்போ 3,300 minus 900 ஈக்குவல் டு 2a. இது சப்ராக்ட் பண்ண என்ன வரணுங்க? 2,400. சப்ராக்ட் பண்ணால் 2,400. இப்போ 2a டே கேன்சல் பண்ணுறேன். 1 times 1 2. இப்போ a ஈக்குவல் டு 1,200. ஃபஸ்ட் இயரோட அந்த மேனோட சேவிங்ஸ் பார்க்கும்போது 1,200. 9th கொஸ்டின். ஃபைண்ட் த ஜிபி. ஜிபின்னா என்ன வரும் நம்மளுக்கு? a ar ar ஸ்கொயர் எக்ஸெட்ரா. இப்போ கிவன் என்ன கொடுத்துருவாங்க? செகண்ட் டேர்ம் இஸ் √6, சிக்ஸ்த் டேர்ம் இஸ் 9√6. அப்போது இந்த ரெண்டு டேர்மை யூஸ் பண்ணி ஏ வேல்யூவும் ஆர் வேல்யூவும் கண்டுபிடிச்சி அதில் சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகேவா? அப்போ ஜிபியோட ஜென்ரல் ஃபார்முலா என்ன? tn ஈக்குவல் டு ஏஆர் பவர் n மைனஸ் 1. நம்மளுக்கு என்ன தேவைன்னா t2 தான் தேவை. அப்போ t2 ஈக்குவல் டு ஏஆர் பவர் n க்குள்ள 2 போட்டால் 2 மைனஸ் 1 வரும். t2ஓட வேல்யூ என்ன? √6. ஸோ √6 ஈக்குவல் டு ஏஆர்னு வரும். ஓகே? 2 மைனஸ் 1 பவர் 1 தான் போட சொல்லு. இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் t6. நான் t6ன்னு எடுத்தால் ஏஆர் பவர் n மைனஸ் 1 என்ன வருங்க? 6 மைனஸ் 1 வரும். t6ஓட வேல்யூ என்னங்க? 9. ஸோ 9 ஈக்குவல் டு ஏஆர் பவர் 5. இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். அப்போ ஈக்குவேஷன் 2/1. ஸோ இங்கே ஒரு டவுட் வரும், ஏன் சார் 1/2 எடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதுவும் இருக்கும், என்னென்னா எடுத்துக்கும். ஓகேவா? ஆனால் பேசிக்காக என்ன பண்ணுறேன்னா எது பெரிய நம்பரோ அது மேலே வச்சுக்கும், எது சின்ன நம்பரை கீழே வச்சுக்கும். அப்போ ஈக்குவேஷன் 2ன்னு பார்க்கும்போது ஏஆர் பவர் 5 இங்கே இருக்குங்க, ஏஆர்னு இருக்குது. ஏஆர் ஈக்குவல் டு இந்த வேல்யூ பார்க்கும்போது 9. நெக்ஸ்ட்டு இது பார்க்கும்போது இருக்குங்க 9√6. 9√6. இது √6 வரும்.
இந்த ஏவும் ஏவும் கேன்சல் ஆகிடும், இந்த ரூட் சிக்ஸும் கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணுறாருன்னா ஏ பவர் எம் பை ஏ பவர் என். அப்போ ஏ பவர் எம் மைனஸ் என் பேஸ் ஈவனாக இருந்தால் பவரை சப்ராக்ஷன் பண்ணும் டிவிஷனில். ஓகேவா? அப்போ என்ன வரைங்க ஆர் பவர் 4 வரும் ஈக்குவல் டு 9. அடுத்து இது ஸ்கொயர் ரூட் எடுத்து என்ன வரணுங்க ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 வரும். அப்போ இந்த ஸ்கொயர் நம்ம வச்சு ரூட்டாக மாறுமா? அப்போ ஆர் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் √3. அப்போ ஆர் வேல்யூ பார்க்கும்போது ப்ளஸ் √3 ஒரு வேல்யூ, மைனஸ் √3 ஒரு வேல்யூ. அப்போ ஆர் ஈக்குவல் √3ன்னு சொல்லிட்டு ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிட் பண்ணி ஏ வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அப்போ ஆர் ஈக்குவல் நான் ப்ளஸ் √3 எடுக்கிறேன். அப்புறம் ஈக்குவேஷன் 1 இருக்குங்க ஏ ஆர் ஈக்குவல் டு √6. அப்போ ஏ ஈக்குவல் டு √6 பை ஆர்னு வரும். அப்போ √6 பை ஆரோட வேல்யூ என்னங்க √3. அப்போ இந்த √6 எப்படி எழுதலாங்க √2 இன்ட்டு √3ன்னு எழுதலாமா டிவைட் பை √3. இது கேன்சல் ஆச்சுடான்னா இப்போ என்ன வரணுங்க √2. அப்போ ஆரோட வேல்யூ வந்து √2. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஆர் ஈக்குவல் டு மைனஸ் √3 சப்ஸ்டிட் பண்ணணும். ஆர் ஈக்குவல் டு மைனஸ் √3. இப்போ ஆர் ஈக்குவல் டு நான் மைனஸ் √3 எடுத்துனா ஈக்குவேஷன் 1 இருக்குங்க ஏ ஆர் ஈக்குவல் டு √6. அப்போ ஏ ஈக்குவல் டு √6 பை ஆர்னு வரும். இப்போ √6 டிவைட் பை √3 ஆரோட வேல்யூ மைனஸ் √3. அந்த √6 எப்படி பிரிக்கலாம் √2 இன்ட்டு √3 டிவைட் பை மைனஸ் √3. இது கேன்சல் பண்ணால் ஆன்சர் பார்க்கும்போது மைனஸ் √2. அப்போ ஏவோட வேல்யூ வந்து 2 வேல்யூ இருக்குது, ஆரோட வேல்யூ வந்து 2 வேல்யூ இருக்குது. அப்போ ஜென்ரல் ஃபார்ம் என்ன நம்மளுக்கு ஏ ரஃப் பண்ணிடுறேன். இப்போ ஜென்ரல் ஃபார்ம்னு பார்க்கும்போது ஏ ஏஆர் ஸ்கொயர் கமா எக்ஸட்ரா. அப்போ ஏவோட வேல்யூ என்ன ப்ளஸ் √2. முதல்ல ப்ளஸ் இருக்கலாம் அப்போ மைனஸ் இருக்கலாம். ஆரோட வேல்யூ என்ன √3. இதை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ ஏக்கு பதிலாக √2. ஏ இன்ட்டு ஆர் அப்படின்னா √2 இன்ட்டு √3. நெக்ஸ்ட் ஏ இன்ட்டு ஆர் ஸ்கொயர் அப்போ √2 இன்ட்டு √3 ஹோல் ஸ்கொயர் கமா எக்ஸட்ரா. இங்கே வரீங்க √2 வரும், ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 2 3s are 6ன்னு வரும். இங்கே வரணுங்க √2 அப்படியே வரும், √2 வந்து அப்படியே வரும். இந்த √3 ஸ்கொயர் பண்ணால் ரூட் கேன்சல் வெறும் 3 வரும். அப்போ இங்கே 3 √2 வரும் கமா எக்ஸட்ரா. நெக்ஸ்ட் அதுலேயே வந்து ஏ ஈக்குவல் டு மைனஸ் √2னும் பி ஈக்குவல் டு மைனஸ் √3ன்னு சப்ஸ்டிட் பண்ணணும். ஏன்னா 2 வேல்யூ வந்தது இல்லையா அதனால். அப்போ ஏவோட வேல்யூ என்ன மைனஸ் √2. நெக்ஸ்ட்டு ஏஆர்னா மைனஸ் √2 இன்ட்டு மைனஸ் √3. ஏஆர் ஸ்கொயர்னா ஏவோட வேல்யூ வந்து மைனஸ் √2 கமா √2 இன்ட்டு மைனஸ் √3 ஹோல் ஸ்கொயர் கமா எக்ஸட்ரா. இப்போ இங்கே ஆன்சர் பார்க்கும்போது மைனஸ் √2 கமா மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸா, அப்போ இங்கே √6. நெக்ஸ்ட்டு √3 ஸ்கொயர் பண்ணனா ஒரு ரூட் கேன்சல் ஆகிடுமா மைனஸ் 3 √2ன்னு வரும். 10th கொஸ்டின் 45,000க்கு ஒரு மோட்டார் பைக் வாங்குறாங்க. ஒவ்வொரு வருஷமும் பார்க்கும்போது 15,000 தேய்மானம் போச்சுறான்னா ஆஃப்டர் 3 இயர்ஸ் கழிச்சு அந்த மோட்டார் சைக்கிளோட ரேட் என்ன அப்படின்னு கேட்குறேன். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் இயர் அமௌண்ட் ஆஃப் ஃபஸ்ட் இயர் இங்கே ஃபஸ்ட் இயர்னு பார்க்கும்போது அந்த மோட்டார் பைக்கோட ரேட் எவ்வளோ 45,000 இன்ட்டு எத்தனை பர்சன்டேஜ் நமக்கு தேய்மானம் 15%. அப்போ 100%ல் 15 போச்சுன்னா வருங்க 85. அப்போ 85/100. நெக்ஸ்ட்டு அமௌண்ட் ஆஃப் செகண்ட் இயர் பார்க்கும்போது இந்த 45,000 கூட இதே 2 டைம் வருமா 85/100ன்னு சொல்லிட்டு. அப்போ 85/100 2 டைம் வரதுனால நம்ம டேரெக்டாக ஸ்கொயர் பண்ணிக்கலாம், எக்ஸைஸ் போட்ட மாதிரி தான். நெக்ஸ்ட் அவன் தேர்ட் இயர் தான் கேட்குறான். அப்போ அமௌண்ட் ஆஃப் தேர்ட் இயர் பார்க்கும்போது 45,000. அப்போ இது கூட ஒரு 85/100 மல்டிப்ளை பண்ணால் 85/100 ஹோல் கியூப்னு வரும். 85/100 ஹோல் கியூப் 45,000 இன்ட்டு
85 100 டிவைட் பண்ணால் வரீங்க 0.85 ஹோல் கியூப்னு வரும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோன்னா 85 இன்ட்டு 85 மல்டிப்ளை பண்ணுமா? ஸோ 85 இன்ட்டு 85 இன்ட்டு 85. ஓகேவா? ஸோ மல்டிப்ளை பண்ணுங்க. ஃபஸ்ட் 85 and 8 மல்டிப்ளை பண்ணால் 5 5s are 25, 5 5s are 25, 8 9s are 72 வருமா? அப்போ 7225 வரும். அப்போ 7225 கூட 85 மல்டிப்ளை பண்ணும். 7225 கூட 85 மல்டிப்ளை பண்ணும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் 0.61 வரும். ஓகேவா? அப்போ இந்த வேலையும் பார்க்கும்போது 45,000 இன்ட்டு 0. என்ன வேல்யூ வந்ததுங்க? 61425. இப்போ என்ன பண்ணுது? 45,000 அதை கூட மல்டிப்ளை பண்ணும். ஸோ அதை கூட மல்டிப்ளை பண்ண என்ன பண்ணாங்க? 27,635. ஃபைனல் ஆன்சர் இங்கே இதில் 27,635.625 வரும். இது ரவுண்ட் அப் பண்ணுறதா இருந்தால் 27,636 வரும்.